ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் பாரதி. ஒரு இந்த முக்கியமாக இந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு ஃப்ரெண்டுக்காக. ஏன்னா நான் இந்த வீடியோ முக்கியமாக ஏன் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனு அவர் தான் எனக்கு எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறாரு. ஏன்னா நம்ம தேவைக்காக யார்கிட்டவாச்சும் நம்ம காசு கடன் கேட்கும்போது ஒரு முறை நல்லா யோசிங்க. நம்மக்கிட்ட நல்லா அன்பாக பாசமாக பேசுகிறவங்கக்கிட்ட என்றைக்குமே உங்கள் தன்மானத்தை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் எங்களுக்கு உதவி வேணும், காசு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. ப்ளீஸ், எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லேடிஸாக இருங்க, ஜென்ஸாக இருங்க. ஆனால் இந்த விஷயம் நான் எதுக்காக முக்கியமாக சொல்கிறேன்னா, நான் கூட என் வீட்டில் ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதனால் பதிலாக ஒரு 1 மந்த் டைம் வச்சு ஒரு 100 தினார் வேறு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன். ஆனால் போன மாதம் இல்லை, அதுக்கு முன்ன மாதம் கேட்டேன். போன மாதம்னு சொன்னார். போன மாதம் கேட்டால் இந்த மாதம் 10ஆம் தேதி சம்பளம் வரும், வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தயவுசெய்து ப்ளீஸ் எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. முடியலன்னா இல்லை என்னால் முடியாது, என்னை எதிர்பார்க்காத, மூஞ்சிலேயே சொல்லிவிடுங்க. அவங்க பேசினாலும் பேசலான்னு ஐ டோன்ட் கேர். ஏன்னா நீங்கள் பொம்பளைங்களா இருங்க, ஆம்பளைங்களா இருங்க. ஏன்னா நம்ம உதவியன்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம சொன்ன டைமுக்கு 10ஆம் தேதின்னு சொன்னாங்களா, 10ஆம் தேதி நம்மளுக்கு கொடுத்துடுவாங்க, நம்ம பிரச்சனை சால்வ் ஆகிடும், அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் அதே மாதிரி தான் நான் கூட என்னுடைய நிலைமை யாருக்கும் அடுத்தவங்க என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் நம்பர் நான் பிளாக் லிஸ்ட்டில் வைக்காமல் இந்த வீடியோ வச்சுட்டு இருக்கிறேன். எதுக்குன்றீங்களா, காசு நம்ம தான் சம்பாதிக்கிறோம், ஆனால் ஒரு மனுஷனை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா நம்ம 10 பேர்கிட்ட பழகிறத விட நல்லவங்கக்கிட்ட ஒருத்தர்கிட்ட பழகலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அது முழுசாக நீங்கள் நம்பாதீங்க. ஏன்றீங்களா, நம்மளை நம்ப வச்சு ஈரத்துணி தான் கழுத்து மேலே போட்டு அரைப்பாங்க. ஏன்னா உனக்கு நான் இருக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கேட்டதுக்கு அந்த வார்த்தையை தள்ளி விடாமல் சரி ஓகே நான் பார்க்குறேன், 10ஆம் தேதி தானே நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள நம்பி நம்மளும் நம்ம வீட்டாண்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம், நான் வேறு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுருக்குறேன், அவங்க 10ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் உனக்கு அனுப்பிச்சி வச்சிடுறேன் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் கடைசியில் நம்மக்கிட்ட வாய் வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன்னா நம்ம நல்லா பழகி நம்மக்கிட்ட சந்தோஷமாக சிரித்து பேசுகிறவங்க நம்மளை நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுவாங்க. 10 பேர்கிட்ட நம்ம அது மாதிரி பழகிறோன்னா அதில் ஒருத்தர் 2 பேர் தான் நல்லவங்க, மீதி 8 பேர் நல்லவங்க கிடையாது. ஏன்னா வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பாலுன்னு சொல்லி யாரும் நம்பாதுங்க. அந்த பாலுக்குள்ளே கூட தண்ணி இருக்குன்னு சொல்லி அதை நான் உனக்கு உணர்த்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்றீங்களா, ஏன்னா நான் டைரெக்டாக பேஸ் பண்ணுறேன். அது மாதிரி பேஸ் பண்ணதுனால தான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி நீங்கள் கூட அடுத்தவங்களை நம்பி முட்டாளாகாதீங்க, உஷாராக பார்த்துருங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பள்ளத்தில் தள்ளிடுவாங்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்ய போய் நம்மளையே பள்ளத்தில் தள்ளிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தால் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள்கிட்ட 10 ரூபாய் இருந்தால் தான் ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு சொல்லி 10 ரூபா நம்ம கையில் இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. அந்த காசு இல்லைன்னா நம்மளை இந்த முடியோட சமமாக தூசி மாதிரி அப்படி போட்டுடுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் நான் பேஸ் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் நிறைய வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். என் சம்பளம் வந்தப்போ கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு 174 என் சம்பளம். நான் சேவிங்கன்னு சொல்லி எல்லா மாதமே 10 நான் எடுத்து ஓரமாக வைப்பேன். அப்போ நம்மளுக்கு தேவைன்றப்போ அந்த காசு நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். அடுத்தவங்க கிட்ட போய் கை நீட்டாதீங்க. முக்கியமாக யாருக்கிட்ட நீங்கள் அது பொம்பளையாக இருங்க, ஆம்பளையாக இருங்க, அவங்கள முழுசாக நம்பி இவங்க நம்ம ஃப்ரெண்டு, நம்மளுக்கு கஷ்டத்துக்கு உதவி செய்வாங்க, அதனால் அவங்கள நம்பிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கஷ்டத்தில் தள்ளுவாங்க. பார்த்துங்க, உஷாராக இருங்க. ஏன்னா காசுன்னு சொல்லி நீங்கள் நல்லா பழகிறவங்க கிட்ட போயிட்டு காசு வேணும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா நல்லா இருக்கிறவங்களே அந்த காசுக்காக ஐயோ அவங்க வர்றாங்களே நம்மளை காசு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அடி நம்மளை தள்ளி வைப்பாங்க. இதெல்லாம் நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் என்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? யாரும் என்னை பேட் காமெண்ட் வைக்காதீங்க. நீங்கள் வச்சாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா எழுது படிக்க எனக்கு தெரியாது, தமிழ் தான் படித்தேன், டைப் பண்ணுறது அது சுத்தமாக தெரியாது. ஸோ எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எழுது படிக்க தெரிஞ்சிருக்கட்டும் தெரியாமல் இருக்கட்டும், நான் வாய் வார்த்தை சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி நம்ம 10 ரூபா அவங்களுக்கு உதவி செய்வோம், ஓகேவா? அந்த 10 ரூபா அடுத்து வர நம்மளுக்கு தேவைக்கு தேவை.
ஏன்னா நம்ம அவங்க கொடுத்தோம்ல, நம்ம 10 ரூபா திருப்பி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய 10 ரூபா கொடுத்துட்டேன் பார்க்கலாட்டும் கொடுக்குறேன் அடுத்த வாரம், அப்படி தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. அதே மாதிரி தான் நம்பிக்கைன்றது அடுத்தவங்க ஜோபியில் இருக்கிற காசு நம்மளது கிடையாது. இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அது மட்டும்தான் என்னுடைய காசு. அவனை கடன் கேட்டேன், ஆனால் அவன் கொடுத்தா தான், நம்ம கையில் இருந்தால் தான் அது நம்மளுடைய காசு. அவங்கக்கிட்ட இருக்கிற காசு நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. நம்மக்கிட்ட 10 ரூபா இருந்தால் அந்த 10 ரூபாவுக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தவங்க ஜோபியில் இருக்கிற காசை வந்து நம்ம எதிர்பார்த்து நம்ம எந்த முடியுமே தப்பான முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா என்ன மாதிரி நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால தான் உதாரணத்துக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலமாக ஒருத்தருக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா பேர் ஊர் சொல்லாமல் சொல்கிறேன். என் வீடியோ பார்த்த உடனே அவருக்கு புரியும். ஏன்னா நம்ப வச்சு யாரையும் கழுத்து அறக்காதீங்க. ஏன்னா அடிக்கிறேன்னு சொன்னால் யாருக்குமே ஆசை தான், அடிக்கிறேன்னு சொன்னால் யாருக்குமே பயம்தான். அப்படி தான் கோல் எடுத்தால் குரங்காடுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா கிடையாது. பணம் பந்தியில் குணம் குப்பையில் பெரியவங்க ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் சொல்லலை. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் அனுபவத்தால் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் கூட நிறைய அனுபவப்பட்டேன். யாரையும் கண்ணை மூடிட்டு இவங்க நல்லவங்கன்னு சொல்லி சுத்தமாக நம்பாதீங்க. நீங்கள் ஆம்பளைங்களா இருங்க, பொம்பளைங்களா இருங்க, அடுத்தவங்களோட பேசும்போது பழகும்போது பார்த்து உஷாராக இருங்க. எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ அண்ட் மிஸ் யூ. வெளியில் போகும்போது பார்த்து பத்திரமா, ரோடு கிராஸ் பண்ணும்போது, நீங்கள் சாப்பிடும்போது, யார்கிட்ட வச்சு போகும்போது, இதெல்லாம் வெளியில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. முன்ன மாதிரி கிடையாது போயிட்டு. அதனால் வந்து ரூல்ஸ் எல்லாமே மாற்றிட்டாங்க. வெளியில் போயிட்டு திரும்பி வீடு வந்து சேர்ற வரைக்கும் ரொம்ப பார்த்து சூதாரமாக நடந்துங்க. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. எதுவுமே வந்து இந்த லெஃப்ட் கையில் வந்து காசு அடுத்தவங்கிட்ட வாங்கும்போது இந்த கையில் வாங்கிக்கோங்க, ரைட் கையில் வந்து நீங்கள் கொடுங்க. ஏன்னா நம்ம கையில் கொடுத்தா அது நல்லது. திரும்பி வாங்கும்போது அந்த காசு நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொன்னால் இந்த லெஃப்ட் கையில் தான் நம்ம வாங்கிக்கணும். அதனால் எந்த பொருளுமே பாஸ்போர்ட்டு, காசு, உங்கள் பத்தாக்கா, இது மாதிரி வந்து எந்த பொருளுமே இந்த லெஃப்ட் ஹேண்டில் எங்கேயும் வைக்காதீங்க. வச்சா அது மறந்துடுவோம், அப்புறம் ஞாபகம் வராது, கஷ்டப்படணும். பார்த்து சுதாரமாக வெளியில் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க. உங்களை நம்பி ஃபேமிலி இருக்குது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் எப்போவுமே கடமைப்பட்டிருப்பேன். யாராச்சும் ப்ரேயர் ரிக்வஸ்ட் வீடியோ மூலமாக யாராச்சும் சொன்னால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.